Hi my dear students, application sum matrices and determinantly exercise 1.7 third sum. By using Gaussian elimination method, balance the chemical reaction equation is C2H6 plus O2 which implies H2O plus CO2. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணோம்னா காசியன் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ நான் கிவன் த ஈக்குவேஷன் வந்து C2H6 plus O2 H2O CO2வை நான் வந்து தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி எழுதிக்கிறேன். கார்பன், நைட்ரஜன், ஆக்சன்ட். ஓகேங்களா, இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா C2H6 அது வந்து X1, O2 வந்து X2, H2O X3, CO2 X4 எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு கார்பன் எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது ஃபஸ்ட்டில் X1ல். அப்போ 2X1 = X4 அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து X1ல் 6 இருக்குது, X3ல் 2 இருக்குது. ஸோ 6X1 = 2X3 அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2X2 = 2X4 ப்ளஸ் X3ல் வந்து ஒரே ஒரு X3. ஓகேங்களா, அப்போ X3 மட்டும்தான் வரும். இப்போ இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுத போகிறேன். 2X1 - X4 = 0. தட் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 6X1 - 2X3 = 0. தட் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 2X2 - X3 - 2X4 = 0. தட் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன். இது வந்து நான் ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸில் வந்து எழுத போகிறேன். எப்படின்னா ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுதணும். ஸோ எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஏன்னா X1 - X4 தான் இருக்குது. ஸோ ஓகே, எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். 2 0 0 -1. ஓகேங்களா, X2வும் இல்லை X3யும் இல்லை. நெக்ஸ்ட்டு 6 0 -2 0. நெக்ஸ்ட்டு 0 2 -1 -2. பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0. ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இல்லைங்களா, ஸோ எல்லாமே எனக்கு 0 கிடச்சிச்சு. 0 0 0. நெக்ஸ்ட் நான் R2வை சேஞ்ச் பண்ண போகிறேன். R2 - 3R1. ஓகேங்களா, அப்படி கிடைக்கும் போது என்ன வரும் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ அப்படியே வந்துடும். 2 0 0 -1 0. நெக்ஸ்ட்டு R2 சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ 6 இங்கே இருக்குது. 3 பண்ணும்போது 6 - 6 0. 0 - 0 × anything 0. நெக்ஸ்ட்டு 2 - 0 × anything நம்பர் இஸ் 0. ஸோ -2 மட்டும் தான் வரும். 0 × 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3 மட்டும் தான் வரும். ஸோ 0. R3 அப்படியே தான் வரும். 0 2 -1 -2 0. இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னா R2 இன்டர்சேஞ்ச் R3. ஏன்னா எனக்கு டைனலில் 0 வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் R2 R3 சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்னா 2 0 0 -1 0. R2 சேஞ்ச் பண்ணும்போது 0 2 -1 2 0. நெக்ஸ்ட் R3 வந்து 0 0 -2 3 0. இப்போ எனக்கு ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து 3 கிடச்சிருக்கு. ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ் வந்து 3 இருக்குது. ஓகேங்களா, ஆனால் எனக்கு வந்து காலம் வந்து ரோ. அப்போ எனக்கு எப்படி எழுதலாம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் AB matrix and equal to rank of A matrix வந்து 3. ஓகேங்களா, அப்போ rank of A equal to rank of A equal to 3, argument of AB matrix 3. ஏன்னா எனக்கு வந்து 4 விட கம்மியாக தான் கிடச்சிருக்கு. அப்போ it has a infinite number of solution வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது 4 சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு 3 ரோஸ் தான் இருக்குது. ஆனால் எனக்கு சொல்யூஷன் வந்து 4 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது வந்து ரோ எக்ஸான் மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 2X1 - X4 = 0. தட் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இட்ஸ் 2X2 - X3 - 2X4 = 0. that is the second equation. Next -2X3 + 3X4 = 0. that is the third equation. நம்மளுக்கு X4 சொல்யூஷன் இல்லை. ஸோ நான் லைட்டு X4 = Tன்னு எடுத்துக்கிறேன் சொல்யூஷன். ஸோ X4 = T சப் இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ஈக்குவேஷன் என்ன, therefore the 1 equation is 2X1 - X4 = 0. ஓகேங்களா, 1 ஈக்குவேஷன் என்னென்னா 2X1 - X4 = 0. ஸோ 2X1 - T = 0னா 2X1 = T. ஸோ நான் X1 தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ X1 = T/2. தட் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன். இப்போது எனக்கு X1ஓட வேல்யூ வந்து T/2ன்னு தெரியும். நான் வந்து X4ஓட வேல்யூ வந்து Tன்னு தெரியும். நான் X4 வந்து சப் இன் ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னா -2X3 + 3X4 = 0. அப்போ -2X3 + 3T = 0னா -2X3 = +3 அந்த பக்கம் வச்சுன்னா -3T ஆகிடும். ஸோ X3 = -3T / -2. மைனஸ் கெட்டிங் கேன்சல். ஸோ X3 = 3T/2. இப்போ எனக்கு X1ம் தெரியும், X3யும் தெரியும், X4ம் தெரியும். X3 வந்து என்ன சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3T/2. X4 வந்து T. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2 ஈக்குவேஷன் என்ன, 2X2 - X3 - 2X4 = 0. ஸோ 2X2 - 3T/2 - 2T = 0. இப்போ 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா, 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 2 2s are 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2 கிராஸ் பண்ணால் 4X2 - 3T - 4T = 0 ஆகிடும். அப்போ 4X2 - ஆட் பண்ணால் 70 ஆகிடும். -70 = 0. 4X2 - -70 பக்கத்தில் +70. ஸோ X2 = 70/4.
இப்போ நம்ம x2வும் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. அப்போ x1ஓட சொல்யூஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x1ஓட சொல்யூஷன் t/2, x2ஓட சொல்யூஷன் 7t/4, x3ஓட சொல்யூஷன் 3t/2, x4ஓட சொல்யூஷன் tன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஈக்குவேஷன், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ x1 வந்து C2H6 + x2O2 which implies x3H2O + x4CO2. நம்ம லேட் t = 4 எடுக்கிறோம் ஓகேங்க. நம்ம 4 சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ நான் t = நான் 4 அதாவது x4 ஓகேங்களா, x4 இருக்குது. அப்போ x1 = என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், t/2. இப்போ டீயோட வேல்யூ நம்ம 4 எடுத்திருக்கோம் ஓகேங்களா. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். x1 = t/2 ஓகேங்களா. x1 = t/2. t/2னா டீயோட வேல்யூ 4, 4/2 is 2. இப்போ x2 = 7t/4, 7 4s are 28. ஸோ 28/4 = 7. நெக்ஸ்ட் x3 = 3t/2. அப்போ 3 4s are 12. அப்போ 12/2 is 6. நெக்ஸ்ட் x4ஓட வேல்யூ 4 தான். இப்போ x1ஓட சொல்யூஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2, x2ஓட வேல்யூ 7, x3ஓட வேல்யூ 6, x4ஓட வேல்யூ 4. இப்போ இது எதுவுமே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1ஓட வேல்யூ என்ன, 2, x2ஓட வேல்யூ 7. அப்போ 2 C2H6 ஓகேங்களா. அப்போ 2 C2H6 + 7O2 which implies 6H2O + 4CO2. Thanks for watching.